ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சங்கீதா வந்து தன்னுடைய ஹஸ்பண்டான கிறிஷை விவாகரத்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் இப்போ இணையதளத்தில் ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைஃப்பில் பீஸுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டிஸ் கொடுப்பேன். எல்லாருமே ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு நார்மல் பீப்புளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வாழ்க்கையில் பீஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஹாப்பினஸ். ஏன்னா பீஸு ஹாப்பினஸை விட ரொம்ப ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் தன்னுடைய பேரை சங்கீதா ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அது சங்கீதா கிரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அது மட்டும் கிடையாது, ரீசெண்ட் டைம்ஸில் தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட இருக்கிற எல்லா இமேஜஸையும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜிலேருந்து டெலிட் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடியும் டிவோர்ஸ் ஆன எல்லா ஆக்டர்ஸும் பண்ணிடுது. நடிகர் நம்ம ஆக்டர் ஜெயம் ரவியாக இருக்கட்டும், இல்லை ஐஸ்வர்யா ரஜினிகாந்தாக இருக்கட்டும், இல்லை நம்ம தனுஷோட அண்ணாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தங்களுடைய பேஜஸ்லேருந்து தங்களுடைய லைஃப் பார்ட்னரோட இமேஜஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமூவ் பண்ணினாங்க. நம்மளுடைய போஸ்ட்டில் இருந்தும் அவங்களுடைய பேரையும் ரிமூவ் பண்ணினாங்க. இந்த மாதிரி தான் எல்லாரும் டிவோர்ஸ் கேஸும் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மாதிரி தான் இப்போ சங்கீதா கிருஷும் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே அவங்க கிருஷை சூஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிறிஷை நான் சூஸ் பண்ணலை, கிறிஷை வந்து எங்களுடைய அப்பா அம்மா தான் சூஸ் பண்ணினாங்க. கிறிஷை பார்க்கும்போது எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களை விட ரொம்ப யங்கராக இருப்பார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்னை விட கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் வந்து எல்டர் அப்படிங்கிறது பலருக்குமே தெரியாது. நீங்கள் 2 பேரும் லவ் மேரேஜா? கண்டிப்பாக லவ் மேரேஜ் தான் இருப்போம். ஏன்னா இவர் கிறிஷ் ரொம்ப பார்க்குறதுக்கு யங்காக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. எங்கள் 2 பேருக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட 4 to 5 இயர்ஸ் வந்து இருக்கும். நாங்கள் வந்து லவ் மேரேஜ் கிடையாது, பியூர்லி வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் தான். எங்கள் அப்பா அம்மா தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிறிஷை பார்த்தாங்க. கிறிஷை வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிச்சதுனால தான் அவங்க என்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மேரேஜ் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சொல்கிற சங்கீதா வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லேருந்து கிறிஷை முற்றிலுமாக எல்லா ஃபோட்டோஸையும் டெலீட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பேரையும் சங்கீதா கிரிஷ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சங்கீதா ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க போட்ட அந்த போஸ்ட் தான். பீஸ் தான் லைஃப்பில் முக்கியம், அது மட்டும்தான் ரொம்ப ஒரு மனுஷனுக்கு தேவை. ஏன்னா ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கும், இல்லாமல் இருக்கும். ஆனால் பீஸ் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா அவன் கண்டிப்பாக சைக்கோ ஆகிடுவான், இல்லைன்னா கண்டிப்பாக மென்டல் ஆகிடுவான். அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப விரக்தியாக நிறைய போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1990s தான் அவங்க தன்னுடைய இந்த சினி கெரியரையே ஸ்டார்ட் பண்ணினாங்க. வெங்கட் பிரபு கூட ஒரு மூவி நடித்தாங்க. அதுக்கப்புறமேலு தமிழ், தெலுங்கு, அப்புறமேலு நிறைய மேலே நார்த் இந்தியன் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், நிறைய மூவிஸில் லீடிங் ஹீரோயினாகவும் லீடிங் ஆர்டிஸ்டாகவும் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேலு 2003 ரிலீஸ் ஆன பிதா மகன் படம் மூலமாக அவங்க ஃபிலிம்ஃபேர் விருது வாங்கினாங்க. அந்த படத்தில் கிட்டத்தட்ட நம்ம சங்கீதா, நம்ம விக்ரம், சூர்யா எல்லாருமே நடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதில் நம்ம சங்கீதா ரொம்ப ஒரு சிறப்பான கேரக்டரை வெளிப்படுத்தினால தான் அவங்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது அந்த ஆண்டு கிடச்சிது. அதுக்கப்புறமேலு உயிர், தனம், அதுக்கப்புறமேலு மன்மத நம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களை அவங்க நடிச்சிட்டு வந்திருந்தாலும் அவங்களுக்கு பிதாமகன் மூவி வந்து ஒரு கெரியரோட ரொம்ப இம்பார்ட்டண்டான மூவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேலு 2009 தான் கிறிஷோட அவங்களுக்கு மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆன அப்புறமேலு தன்னுடைய ஹஸ்பண்ட் பற்றியும் மாமியார் பற்றியும் ரொம்பவே அதிகமான இடங்கள்ல புகழ்ந்து பேசியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா தன்னுடைய மாமியார் வந்து தனக்கு இன்னொரு அம்மா மாதிரியும், தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து தன்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் ஆரம்ப கால இன்டர்வியூஸில் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. கலா மாஸ்டர் அவங்க கூட எடுத்த இன்டர்வியூஸில் கூட நான் வந்து ரொம்ப டயட் கான்ஷியஸாக இருக்கேங்க்கா, ஏன்னா வந்து எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் பார்த்தா நான் ஏதோ அவருக்கு அக்கா மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய காமெடியாக சொல்லியிருப்பாங்க. பட் இது நாள் வரைக்குமே அவங்க அதை ஒரு விளையாட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு தான் நாம் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2009 2022 வரைக்கும் எந்த ஒரு மூவிஸ்லையும் கமிட் ஆகாத, வேற எந்த இதுவுமே பண்ணாமல் தான் நம்ம சங்கீதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 2022 மேலே தான் மசோதா, அப்புறம் விஜயோட வாரிசு மூவியில் ஒரு ரோல் பண்ணினாங்க. அப்போ வந்து அவர் என்ன ஒரு முக்கியமான அட்வைஸை வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவளுக்கு சங்கீதாவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் அவருக்கு சொன்ன ஒரு முக்கியமான அட்வைஸ் வந்து, இனி இந்த மாதிரி லவ் கிவ் பண்ணி தயவு செய்து மாட்டிக்காத, உன் லைஃப் வந்து நல்லா இருக்கணும்னா நீ அம்மா அப்பா பேசி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு ஆரம்பத்திலேயே கண்டிஷன் போட்டார். நான் அவருடைய இதை ஃபாலோ பண்ணி தான் அப்பா அம்மா சொல்கிற பையனையே நான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து எந்த லவ்லையுமே கமிட் ஆகலை. அவர் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டு சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, நீ லவ் பண்ணுறதா
சொன்னால் மட்டும் என்னுடைய காதுக்கு எந்த நியூஸாவது வந்துச்சுன்னா நான் எங்கே இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சி வந்து கண்டிப்பாக உன்னை அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அவர் எதை நினச்சி அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் அவர் சொன்னதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணினேன். ஸோ வந்து அதனால தான் என்னுடைய மேரேஜ் லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் வாரிசு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் வந்து நவ் வந்து அவங்களுக்குள்ள என்ன ஒரு கசப்பான அனுபவம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸுக்கு உண்மையிலேயே தெரியல. அதை பற்றி அவங்க பீஸ் தான் லைஃப்பில் முக்கியம், ஹாப்பினஸை விட அப்படின்னு சொல்கிறத பார்த்து அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைஃப்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா லைஃப் வந்து பாசிட்டிவாகவும் பீஸ்ஃபுல்லாகவுமே எப்பவும் போகாது. லைஃப்பில் சின்ன சின்ன சண்டைகள் வரும். சண்டை வரலைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை இன்னொரு தடவை ஓவர் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயமே கிறிஷும் சங்கீதாவும் இது வரைக்கும் எந்த விதமான சர்ச்சைகளையும் மாட்டல அப்படிங்கிறது தான் இதில் எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம். விஜய் தேவர்கொண்டா மற்றும் ராஷ்மிகா மந்தனாவுக்கு இப்போ February 26 மேரேஜ் ஆகி முடிஞ்ச இந்த நேரத்தில் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே கல்யாண பொண்ணோட ட்ரெஸ்ஸோ நகைகளோ தான் மொத்த சோஷியல் மீடியாவுமே கவர வைக்கும். ஆனால் இந்த தடவை ஒரு கல்யாண பையனோட அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும், அவருடைய மொத்த அந்த ட்ரெடிஷ்னல் லுக் ஆகட்டும், அதுதான் இப்போ மொத்த ட்ரெடிஷ்னலுமே நம்ம சோஷியல் மீடியாவில் இப்போ பேசுபொருளாக ஆயிருக்கு. ஏன்னா விஜய் தேவர்கொண்டாவோட அந்த லுக் வந்து நிறைய டைரக்டர்ஸுக்கு பிடிச்சிருக்கு. அவரை கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஃபிலிம் ஒன்று நடிக்க வச்சா அது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபிலிமாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு ஆப்டான கேரக்டர் மாதிரி தான் அவர் இருந்தார். எப்போவுமே ஒரு நடிகையோட நகைகளாக இருக்கட்டும், இல்லை உடையாக இருக்கட்டும், அவங்களுடைய மோதிரம், அப்புறம் நிறைய விஷயங்கள் தான் இப்போது ட்ரெண்டிங்காக போகும். இவங்க வந்து யூஸ் பண்ணுறது அந்த பிராண்டோட ஜுவல்ஸ், இந்த பிராண்டோட ட்ரெஸ்ஸு, இந்த ஆர்டிஸ்ட் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க, அந்த ஆர்டிஸ்ட் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஒரு செலிபிரிட்டி மேரேஜில் போயிட்டுருக்கும். ஆனால் இப்போ வந்து என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் சிம்பிளாக எலகண்ட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம ராஷ்மிகா மந்தனா ஸ்டேஜுக்கு வந்திருந்தாங்க. அந்த கிளிப்பிங்ஸ்லாம் விஜய் தேவர்கொண்டா வந்து இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தார். அதில் வந்து ராஷ்மிகா மந்தனா தன்னுடைய ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸை விட அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், அவங்க க்யூட்னஸாக இருக்கட்டும், அவ்வளோ சாமிங்காகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது. அவங்களுடைய அந்த சிரிப்பு அந்த கல்யாணத்துக்கு அப்புறமேலு அந்த கல்யாணத்தினால அவங்கள முகத்தில் ஏற்பட்ட அந்த பொலிவு வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லா மூவிஸ்லேயும் அவங்க அழகாக இருக்கிறத விட அவங்க கல்யாணத்தில் ரியலாகவே அவங்க ரொம்ப பார்க்குறதுக்கு ஃபேபுலஸாக இருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் தேவர்கொண்டாவோட இந்த லுக் வந்து இப்போ நிறைய டிரெக்டர்ஸ்க்கு பிடிச்சிருக்குதான். ஏன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஃபிலிம் கமிட் ஆகும்போது இந்த லுக்கில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு படமாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலிப்ரிட்டிஸே அவங்க வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டிங் வந்து இவ்வளோ சிம்பிளாக எலகண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பத்திலே டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா அவங்க பண்ணாத, அவங்களுடைய மனசுக்கு நெருக்கமானவங்க கூட, அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட மட்டும் ரொம்ப சந்தோஷமாக எந்த ஒரு மீடியா டென்ஷனும் இல்லாமல் இந்த மேரேஜை அவங்க விருப்பப்படி